80ல் இந்த ஆட்சியை கலைச்சிடுறாங்க. கருணாநிதி சொல்லி இந்திரா கலைச்சாங்க. உண்மையில எம்ஜிஆர் ஜெயலலிதா கொஞ்சம் துரோகம் செஞ்சிருக்காருல்ல. இவர் போய் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு இவர் பண்ணிக்கிட்டே அதை அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவர் முதலமைச்சர் ஆனார். தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கணும் நான் தான் பொதுக்குழுவில். எம்ஜிஆர் குண்டறியப்பட்டது பெரிய லெவலில் உதவி புரியவில்லை, பெரிய போராட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை. எம்ஜிஆர் இல்லாமல் இருந்திருந்தால் கருணாநிதி முதலமைச்சர் ஆக முடியாது. எம்ஜிஆர் இல்லாமல் இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. கோபாலபுரத்துக்கு போயிருக்காது இல்ல. யாரு? எம்ஜிஆர் செஞ்ச மிகப்பெரிய தவறு தானே. அதனால் நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட், என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது. எப்படியா இந்த ஜெயலலிதாவை பிடிச்சிட்டு கொண்டாந்து விட்டா இவர் காம்ப்ரமைஸ் ஆகிடுவார். அவர் பல்செல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஒரு இனம், ஒரு சமுதாயம், ஒரு இதுதானே. ஒரே விஷயம் தான், ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு அவருடைய குடும்ப வரவு செலவுக்கு பணம் இல்லை. அவ்வளவு மோசமா போயிட்டாங்க, வறுமைக்கு போயிட்டாங்க. என்ன சார் இது, ரொம்ப ஷாக்கா இருக்கு. உண்மையில ஷாக்கா இருக்கு. பாலிடிக்ஸ்ல ஷாக்கெல்லாம் சாதாரணம் தான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அதிமுக எம்எல்ஏ மற்றும் அரசியல் விமர்சகர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். குட் மார்னிங். வணக்கம் சார். உண்மையிலே எம்ஜிஆர் ஆட்சியில் 1997 இருந்து 80 வரைக்கும் ஒரு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்னு சொல்றாங்க. அது எப்படி உண்மைதானா? 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை. ஒன்றும் கரப்ஷன், எந்த கரப்ஷனும் அப்போ கிடையாது. அதோடு அதுக்கு என்னன்னா 80ல் அந்த ஆட்சியை கலைச்சிடுறாங்க. கருணாநிதி சொல்லி இந்திரா கலைச்சாங்க. 80ல் கலைத்த பிற்பாடு தேர்தல் செலவுக்கு பணம் இல்லை, பணம் சுத்தமாக இல்லை. அதான் 5000 10,000 கொடுக்குற அளவு கூட இல்லை. அப்போ தான் எம்ஜிஆர் என்கிட்டக்க சத்யா ஸ்டுடியோவை விற்றுலாம், அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டார். எந்த முக்கியமான வேலைகளை என்கிட்ட தான் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லலான்டேன். ஒரு 60 லட்சம் வந்தால் கொடுத்துடலான்னார். அது 2.5 ஏக்கர். அது 80லேயே 60 லட்சம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு நான் பேரம் பேச ஆரம்பித்தேன். 50லேருந்து வந்தது, 50, 51, 52ன்னு வந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் போனதும் இது மாதிரி 55, 56 வரைக்கும் வருது. என்னென்ன இல்லை, கொஞ்சம் பாருங்கள், நிதானமாக பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. அதுக்குள்ளே வேறொரு இடத்துலேருந்து எம்ஜிஆர்கிட்ட ஒரு 20 லட்சம் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. செட்டி நாட்டுக்காரங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டார், என்னை கூப்பிட்டு விற்க வேணாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கட்டார். அதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. அந்த 20 லட்சம் வந்ததுமே விற்க வேணான்னு சொன்னால் 20 லட்சமே அன்னைக்கு பெரிய அமௌண்ட். புரியுதுங்களா? அப்படி தான் கட்சி இருந்தது. ஒரு தப்பும் நடக்கலை. ரொம்ப நேர்மையாக, எல்லாருமே நேர்மையாக ஒழுங்கா அப்படின்னு வந்தது. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு முதல்வர் பதவியே வேணாம், நான் வருமான வரி கட்ட வேண்டிய இதில் இருக்கிறேன், அதனால நான் திரும்பவும் சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்டம் இல்லை, அது 77க்கு முன்னாடி 78ல் சொல்லியிருக்காரு, மதுரையில். அப்படியா? ஆமா, அதான் அவர் சொல்லுவாரு. ஆனா அந்த பணத்தை கட்டிட்டாரு. அதாவது இது வருமான வரி பாக்கி இருந்ததாக 1.5 லட்சம் பாக்கி இருந்தது. 1.5 லட்சம் பாக்கி. இது நீங்க சொல்றது அவர் 78ல் கடந்த வரலாறு சொல்லியிருப்பாரு. இல்ல அப்ப அதனால நான் படத்துல நடிக்கணும் சொல்லியிருக்காரு. நான் படத்துல நடிக்கணும், அதனாலதான் என்னால வருமான வரி எனக்கு அது சரியா படல. எப்படி சொன்னாருன்றது 72ல் கட்சி ஆரம்பிச்ச பிற்பாடு அந்த நேரத்தில் இவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் டியூ இருந்தது. அப்புறம் அது ரொம்ப நெருக்கடியை வந்த போது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆற்காடு ரோடு பில்டிங் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ், அதை அந்த பணத்தை கட்டிட்டேன்னாரு. எப்படி கட்டினாங்க அப்படின்னா, இவர் பேரில் இருந்ததை அந்த ஜானகி அம்மா பேரில் எழுதி கொடுத்து ஜானகி அம்மாட்ட இருந்து பணத்தை வாங்கி கட்டிட்டேன்ட்டார். அதாவது அது ஒரு தமாஷா மாதிரி ஒரு வேடிக்கையாக இருந்தது.
அந்த அம்மாகிட்டே பணத்தை வாங்கி கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா பேரில் எழுதி கொடுத்துட்டு இவர் வாங்கி கட்டினார். அதனால்தான், அதாவது இதுவே 1979 இமயத்தின் உச்சி என்ற படத்துல நடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடந்தது அந்த வருமான வரி கட்டுறதுக்கு தான் ஒரு இது அது பதிவு பண்ணியிருக்கேன். இல்லை, அது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்படி ஒரு மூவ் இருந்ததா அப்போல்லாம் நான் நினைக்கல, தெரியல. அப்படி இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அப்படி இருந்ததா யாரோ தவறாக இதை பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? பல பேர், அதாவது எம்ஜிஆரை பல புத்தகங்கள் வந்திருக்கு. ஆமாம். இப்போ எம்ஜிஆர்கிட்ட இந்த மகாலிங்கம் பேரில் ஒரு புத்தகம் இருக்குது. மகாலிங்கத்தை கூப்பிட்டு நான் அதை படிச்சுட்டு, மகாலிங்கத்தை என்ன மகாலிங்கம் என்ன புத்தகம் எழுதியிருக்கிறியா, இதில் என்ன 1000 தப்பு இருக்குது, எப்படி பொய்யெல்லாம் எழுதுனேன். ஆனால் நான் எழுதலைண்ணே, சைதை துரைசாமி எழுதி என் பேரை போட்டாரு அப்படின்றாப்புல. அதனால் அவங்கவுங்க விரும்பினதை போடுறாங்க, உண்மைகள் இல்லை பல விஷயங்கள். இதுதான் சொன்னப்போனா கருணாநிதி எழுதியிருக்கிற நெஞ்சுக்கு நிதியிலே 1000 பொய் இருக்கு அவர் எழுதுனதுலையே. இப்போ நீங்கள் கருணாநிதியை சொல்றதுனால, கருணாநிதியை வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தானே. அன்னைக்கு அண்ணா இறந்த போது அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு நெடுஞ்செழியனுக்கும் கருணாநிதிக்கும் இடைப்பட்ட 2 பேருக்குள்ள ஈகோ போட்டி வர்றப்ப எம்ஜிஆர் கருணாநிதி சப்போர்ட் செஞ்சது சரியா? இல்லை, இன்னைக்கு அதற்கான விலையை தமிழகம் பேசல. நீங்க சொல்றது தவறு. அதாவது முதலமைச்சர் பதவிக்கு கருணாநிதிக்கு அவர் உதவி பண்ணார். அதுவும் உண்மை. முதலமைச்சர் பதவிக்கு உதவி பண்ணார். 2வது இடத்தில் நெடுஞ்செழியன் இருந்தாரு. ஆமா, நெடுஞ்செழியனை விட்டு இவர் போய் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு இவர் பண்ணிக்கின்னு அதை அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவர் முதலமைச்சர் ஆனார். இல்லைன்னா ஆக முடியாது. ஆனா பொதுச் செயலாளர் தேர்தலும் போது நாங்கள் என்ன பண்ணோம், கட்சியில் 140 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, அண்ணா காலத்து பொதுக்குழு. அந்த பொதுக்குழு தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். அதில் என்னன்னா அந்த 140 பேரில் ஏறக்குறைய 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் கருணாநிதியினுடைய ஆன்டி கருணாநிதி எதிர்ப்பு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. 140ல் 100 பேருக்கு மேலே உறுப்பினர்கள். அதில் நான் ஒருத்தன். தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கணும், நான் தான் பொதுக்குழுவில். ஆனால் கருணாநிதி என்ன பண்ணார், புத்திசாலித்தனமாக எம்ஜிஆர் பொதுச் செயலாளரை அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட். எஸ், அதை இவருக்கு எப்படியும் ஒரு நின்னாருன்னா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெடுஞ்செழியன்கிட்ட போய் நீங்கள் ஏன் பொதுச் செயலாளர் கஷ்டப்படுறீங்க, நானே உங்களுக்கு பொதுச் செயலாளர் கிட்ட இருந்து உங்களை பொதுச் செயலாளர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நெடுஞ்செழியன் ஏமாந்துட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னட்டு என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவைத்தலைவர்ன்ற போஸ்ட்டு தான் இருக்கும், அதை மாற்றி தலைவர்ன்ற போஸ்ட் வாங்கி அதில் ஒரு கிளாஸ் என்னன்னா பொதுச் செயலாளர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தலைவருடைய ஒப்புதலோடு நடைபெற வேண்டும் அப்படின்னு ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு அப்போ பொதுச் செயலாளர் டம்மி ஆயிடுறார். இதுதான் நடந்தது. அதில் எம்ஜிஆருடைய வேலை எல்லாம் கிடையாது, பொதுச் செயலாளர்ல எம்ஜிஆருடைய வேலை இல்ல. முதல்வர் ஆவதுக்கு அவர் செஞ்ச முதல்வர் ஆவதுக்கு அவர் பண்ண அவர் எம்ஜிஆர் உறுதுணையா இருந்து எம்ஜிஆர் இல்லாமல் இருந்திருந்தால் கருணாநிதி முதலமைச்சர் ஆக முடியாது. ஆமா, முன்ன கேட்டா அந்த திமுகவை அந்த குடும்பத்துக்கு கடிக்கு போயிட்டு இருக்காரு இல்ல, கோபாலபுரத்துக்கு போயிருக்காது இல்ல. எம்ஜிஆர் செஞ்ச மிகப்பெரிய தவறு தானே. அதான் அப்படியே போனாருன்னு இவங்க சொல்றாங்களே தவிர போனாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இவர் தான் ராமாபுரம் தோட்டம் போய் அவரை பிடிச்சிட்டு சொன்னி எல்லா ஏற்பாடும் பண்ணார். அவர் அதாவது வரலாறுகளையே திருப்பி மாற்றி ஈத்தி வந்தார், அவரே சொன்னார் நான் வேணான்னேன், அவர் தான் என்ன முதலமைச்சர் ஆக்கினார். இதெல்லாம் பொய், கடுமையான பொய். ஏன்டா நாங்கள்லாம் கூடயே இருக்கிறவங்க, அங்கே பூரா டாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க நாங்கள், எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நிறையா, அதான் சொன்னேன் நெஞ்சுக்கு நிதியிலே 1000 பொய் இருக்குது. நீங்கள் இன்னொன்றும் பதிவு பண்ணியிருக்கீங்க. 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் குண்டறியப்பட்டது பெரிய லெவலில் உதவி புரியவில்லை, பெரிய போராட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, வாஸ்தவம். அதாவது அந்த போஸ்டர் போட்டு தானே சார் அண்ணாவே வெற்றி பெற்றார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இது கூட திமுகவில் அண்ணாவோட 1952 நான் பயணம் பண்றேன். ஆமா சார், ரொம்ப க்ளோஸா. ஆமா, பல நேரங்களில் பல விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் அண்ணா சொல்லுவார். இதில் என்னன்னா அண்ணா பிரச்சாரம் பண்ணது ஒரு லெவல் வரைக்கும் தான் போச்சு.
லெவல் வரைக்கும்னா அறிஞர்கள், படித்தவர்கள், இது மாதிரி ஒரு செக்ஷன். ஆனால் குடிசைக்குள்ளே போகல. குடிசை இருந்தால் குடிசையில் இருக்கிறவங்க வெளியில் வரல. அவங்ககிட்ட இந்த அண்ணாவினுடைய மேட்டர் போகலை. இதுக்கு அண்ணா தீவிரமாக யோசனை பண்ணி குடிசைக்குள்ளேயும் போகாமல் இருந்தால் அதெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு ஆகிடும், இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து யோசனை பண்ணி எம்ஜிஆரை கொண்டு வரணும்னு நடிகைமணி டிவி நாராயணசாமிகிட்ட சொல்கிறார். எப்படியா அவர் நடிகைமணி டிவி நாராயணசாமி, கேஆர் ராமசாமி, இவங்கெல்லாம் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன்லாம் ஆரம்பத்துலேருந்து அண்ணா கூடயே இருக்கிறவங்க. டிவிஎன்கிட்ட சொன்னதும் டிவிஎன் தான் போய் எம்ஜிஆரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. அப்போ கொண்டு வந்தது அவரை கட்சியில் சேர்க்கிறார் அண்ணா. எப்போ 1952 முன்ன 52 ஆமாம் 52 தேர்றாரு. அப்போதான் அண்ணா சொல்கிறாரு, இந்த கனி யார் மடியில் விழுந்து விடுமோ என்று நான் அச்சப்பட்டேன், அது என்னுடைய மடியிலே விழுந்தது, எடுத்து இதயத்திலே வைத்து கொண்டேன், அது இதய கனின்றார். கடைசி வரைக்கும் கூட நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் இல்லாமல் இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது 67 கூட. ஆமாம், ஏன்னா அப்பயே அண்ணாவே திமுக வெற்றி பெறும் சட்டமன்ற தேர்தல் அவருக்கே டவுட்டா இருந்தது தானே, பாராளுமன்ற தேர்தல் நிற்காரு. அதான் சொல்றேன். அவரு இதை விட என்னன்னா, அதுக்கு நான் இன்னொன்று விஷயம் சொல்றேன். 1967 மார்ச் 6ஆம் தேதி பதவியேற்க போறார். 5ஆம் தேதி ஹபீபுல்லா ரோட்ல எஸ்டிஎஸ் திருமண மண்டபத்தில் ப்ரெஸ் மீட் நடத்துறாரு. ப்ரெஸ் மீட் நடத்தினா ஆல் இண்டியா லெவல்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு விடுதலை விரும்பிய ஒரு கட்சி தேர்தல் ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வர்றாங்க. நிறைய ஒரு 400-500 பேர் வந்துட்டாங்க. நான் அப்போல்லாம் அண்ணா கூடயே அங்கேயே தான் கூட இருக்கிறேன். அப்போ அவங்கவுங்க கேள்வி கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் ஒயிண்டப் பண்ணி அண்ணா சொல்கிற போது, நான் வந்து ஆளுங்கட்சியாக வரணும்னு தேர்தலில் நிற்கலை, பவர்ஃபுல் அப்போசிஷனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை, அதுக்கு தான் நின்னேன். ஆனால் மக்கள் என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது, எங்காவது ஒரு தவறு நடந்தால் உடனே எனக்கு சொல்லுங்கள், ஒரு நாளில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணிடுறேன், அப்படி பண்ணலைன்னா நீங்கள் மீடியாவில் கொண்டு வாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நடத்தின ப்ரெஸ் மீட் அது. அதில் சொல்லிவிட்டு மறுநாள் தான் 6ஆம் தேதி பதவியே இருக்கிறார் அண்ணா. இதுதான் வரலாறு. ஆனால் நீங்கள் வந்து ஜெயலலிதாவை அதிமுகவில் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சவங்க நீங்க ஒரு காரணம். ஆமாம். எதுக்கு காரணம்? நான் எதுக்குன்னா, அதாவது இது ஒரு திராவிடியன் மூமெண்ட். இப்போ என்ன பெரிய விஷயம்னா, மனு தர்மத்தில் என்ன சொல்கிறான்னா, நம்முடைய குலப்பெண்கள் நம்முடைய குலத்தினுடைய மேன்மைக்காக சர்வபரி தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு கிளாஸ். சர்வபரி தியாகம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அதில் அடங்கிடுச்சு. ஆமாம். இப்போ இந்த பொண்ணு இங்கே உள்ள வருது. யார்? ஜெயலலிதா வந்ததுக்கே காரணம் ஆரம் வீரப்பன் பண்ண சதி. என்ன சார், ஆரம் வீரப்பன் தானே ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய எதிரி. வர என்ன காரணம்னா, 72க்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சிக்கல் வந்துடுச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கு 20-22 வயசு இருக்கலாம், எனக்கு வயசு கணக்கு போட முடியல. எப்படி சிக்கல் வந்ததுன்னா, அவர் வந்து சினிமாவில் ஒரு படம் வெற்றி பெறணும்னா அதுக்கு என்னென்ன இலக்கணங்கள் வேணும்னு போடுவார். நல்ல டைரக்டர், நல்ல கதாசிரியர், நல்ல பாடலாசிரியர், நல்ல கவிஞர், நல்ல இசையமைப்பாளர், நல்ல நடிகை, எல்லாம் கரெக்டாக இருந்தால் எங்கேயாச்சும் ஒன்றில் ஃபெயிலியர் ஆனால் கூட பாக்கி சர்வே பண்ணி படத்தை தூக்கிடும். இது அவருடைய இலக்கணம். இது வந்து அவரே என்கிட்ட சொன்னது. 1952 வாக்கில் அவருக்கு படம் இல்லை. அப்போ உட்காந்து யோசனை பண்ணி எப்படி இருந்தாலும் சினிமா துறையில் நின்னாகணும், எப்படி பண்ணால் சரியாக வரும்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரபோது முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா, நடிகைகளை தன் வசப்படுத்துகிறாங்க.
அவங்கள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவார், இன்டைரக்ட் அக்ரிமெண்ட்டாக அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே நடிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த நடிகையினுடைய வீட்டுக்கு போகிறது, போய் சாப்பிட்றது, அப்புறம் இல்லை சமையல் சரியில்லைன்னு சொல்கிறது, அப்புறம் வாட்ச்மேன் சரியில்லைன்னு சொல்கிறது, டிரைவர் சரியில்லைன்னு சொல்கிறது, எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் மாற்றி இவங்க ஆளை போட்டுருவாங்க. அப்போ சுற்றி அரெஸ்ட் ஆகிடும். அதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. இதில் என்ன ஆச்சுன்னா அந்த இதில் எம்ஜிஆர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். ஆச்சா அதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜெயலலிதாவுடைய அம்மா சந்தியா வந்து ஜெயலலிதா கிட்ட சண்டை போடுறாங்க. நீ வந்து இது மாதிரி ஒரே இடத்துல அடிமை ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வெளியே உள்ள நடந்தது. அப்போ என்ன பண்ணான்னா அது எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த அம்மா உடம்பு சரியாகலாம் போகிற போது கேஜே ஹாஸ்பிட்டல், ஆமாம், பூந்தமலை ரோட்ல இருக்கு, இப்பயும் இருக்கு ஜெகதீசன் டாக்டரு, அவர் ஒரு மலையாளி. அதில் பெரும்பகுதி பணம் எம்ஜிஆர்து. அப்போதான் அது பிளாக் மணி, கருப்பு பணம்ன்றீங்க. இல்லை நான் சொல்லலை, நீங்க சொல்ற பார்த்தா அப்படிதான் இருக்கு. எம்ஜிஆருடைய படம் அதில் இருக்கு, அவ்வளோதான் நான் சொல்றேன். நான் வந்து எம்ஜிஆரை குறைய சொல்ல வரல. நீங்க குறை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இல்லைன்றீங்க. இல்லை நான் நடந்ததை சொல்றேன், அது நீ குறையன்னா நீங்க எடுத்துக்கோங்க, அது வேற விஷயம். ஏதாச்சா அங்கே அந்த அம்மா இறந்துடுறாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா அவர் ஜெயலலிதாவுடைய அண்ணன் பாலசுப்ரமணியம் ஜெயலலிதாவை சண்டை போடுறார். ஜெயராமனா பாலசுப்ரமணியம்? ஜெயராம அப்பா 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 பாலசுப்ரமணியம் சண்டை போடுறார். சண்டை போட்டு நீ தான் அம்மாவை கொண்டுட்டேன்னு சொல்கிற போது அதில் அம்மா பேரில் ரொம்ப அட்டாச்சு இந்த அம்மா. அதுலேருந்து இந்த இவருடைய உறவை கட் பண்ணிக்கு வராங்க. யாருடைய உறவை? எம்ஜிஆருடைய உறவை போச்சு. திரும்பவும் அந்த அம்மாவை எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு பல முறை எம்ஜிஆர் முயற்சி பண்றாரு. எதுக்கு பலமுறை முயற்சி? அதுதான் புரியாத ஒண்ணு. ஆச்சா நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. நான் ஒன்றும் மறைக்கல, உள்ளது சொல்றேன். பல முறை முயற்சி பண்றதில் நானும் 2-3 தடவை கூட போயிருக்கேன். அது அப்புறமா வர்றேன், புரியுதா? பல முறை. அதாவது இதில் என்ன ஒரு விஷயம்னா, பெண்கள் விஷயத்தில் ஒரு இதில் கரூரில் ஒரு என்னுடைய தோழர் ஒருத்தர் இருக்கார், சிஷ்யர். அவர் அங்கே ஒரு மாசி மாதம் பங்குனி மாதத்தில் திருவிழா நடக்கும். அப்போ வந்து இந்த நாடகங்கள் போடுவாங்க. அதில் அந்த நாடகத்தில் ஜீவான்னு ஒரு பொண்ணு வரும். அது வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகளோடு இருக்கிறது. இந்த 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 பர்டிகுலர் பர்சன் போய் அங்கே உட்கார்ந்தாதான் அது பவுடரே போடுவான். அன்னைக்கு அந்த கரூருக்கு வரும்போது இவன் கரெக்டாக போகணும். அந்த நாடக கம்பெனிக்காரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி பெரிய தகராறாக இருக்கான், புருஷன் ஒரு பக்கம் தகராறு, இது ஒரு பக்கம் தகராறு. நான் கூப்பிட்டுக்கேன், ஏன்பா ஒன்று வயசு என்ன, உனக்கு என்ன ஆளாக கிடைக்கல, இதை போய் ஏன்டா சொல்கிறேண்ணா? அதெல்லாம் இல்லைண்ணா, அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும்ட்டான். இது ஆஃப் த ரெக்கார்ட், நீங்கள் இதை போட வேணாம் சொல்லிடுறேன். அதனால் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நமக்காக சொல்ல முடியாது. இது வந்து அது வந்து உள்ளது, அதை விட்டுருங்க. இதில் வந்து என்ன ஆச்சுன்னா ஆரம்பிறப்பு உருவு சார் வர்ற அங்கே ஆரம்பிறப்பு இது என்ன ஆச்சுன்னா, திருச்செந்தூரில் கொலை, அந்த வைரவேல் கொலை, திருச்செந்தூர் முருகன் கோவில் வைரவேல். ஆமாம், சுப்பிரமணிய பிள்ளை கொலை. ஆமாம், கொலையில் அப்போ இவர் அறநிலையத்துறை அமைச்சர். ஆமாம், ஆரம்பிறப்பு. ஆமாம், இவருக்கு அதில் ஒரு கை இருக்குது, இவருடைய அனுமதியோ அல்லது ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆமாம், அது பெருசுபடுத்தப்படுது. பெருசு பண்ணி பெரிய ஸ்டேட் லெவலில் அது ஒரு பெரிய பேச்சாக வருது. அப்போ எம்ஜிஆர் வந்து பால் கமிஷன் ஒன்று போடுறாரு. ஆமாம், இந்த பால் கமிஷனில் ரிப்போர்ட்டும் கரெக்டாக வந்துடுது. எம்ஜிஆர் வந்து ஒரு 6 மாதம் வீரப்பன்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டார், பேசலை. அப்புறம் ஒரு இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு அவர் பார்க்குறாரு. யார்? வீரப்பன். எப்படியோ இந்த ஜெயலலிதாவை பிடிச்சிட்டு கொண்டாந்து விட்டால் இவர் காம்ப்ரமைஸ் ஆகிடுவார், அவர் பல்செல்லாம் அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், மதுரையில் ஒரு மாநாட்டில் இந்த ஜெயலலிதா கொண்டாந்து விடுறாரு. அப்போ ஜெயலலிதாவுக்கு வறுமை, காவிரி கண்ட கலைச்செல்வி எது வர்ற ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு அவருடைய குடும்ப வரவு செலவுக்கு பணம் இல்லை. அவ்வளோ மோசமாக போயிட்டாங்க, வறுமைக்கு போயிட்டாங்க ஜெயலலிதா. ஆமாம், ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா நீங்கள் வந்து பல படங்களில் கதாநாயகியை நடித்தவர் எம்ஜிஆர், அதிகமாக படங்கள் நடித்தவர். நான் சொல்றது சரோஜா தேவி விட. சரி இல்லை, அவங்ககிட்ட ஒரு டிரைவர் வருது, ஒரு
டெய்லர் இருந்தான், எங்கள் ஊருக்காரன் ராஜேந்திரன் பேர் இருக்கான் இப்பயும். அவன் ஒரு நாள் எம்எல்ஏ ஹாஸ்டலோடையா இருந்தான். என்னடாண்ணே, இல்லை அந்த அம்மா எல்லாரையும் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு, பணம் வந்தால் கூப்பிட்டுவோம், கணக்கெல்லாம் தீர்த்துறேன், இப்போ இனிமேல் இருந்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியாது, எல்லாம் போங்கன்ட்டாங்க. வந்துட்டோன்னா இது நடந்த விஷயம். அவன் எங்கள் ஊர் பையன், இப்போ அவனுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுது. சா அதாவது ஒரு நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு 50,000 இருந்தால் போதுன்னு, அவங்க குடும்பம் நடத்துக்கு 5 லட்சம் வேணுமே, எங்கே போகிறது? ஆமாம், சினிமா நடிகை. ஆமாம் ஆமாம், எத்தனை பேர் ஆடம்பரம் அது இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் அதெல்லாம் அவங்களுக்கா பணம் இல்லைன்னா அவங்கவுங்க லெவலுக்கு பணம் இல்லை. சரி சார், இது எப்படி திருப்பியும் எம்ஜிஆர் அது எப்படி அங்கே கொண்டாந்து மதுரையில் வந்து அந்த நாடகத்தை போடுறாங்க. அந்த நாடகம் எப்போ நடந்ததுன்னா 68 அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது திருச்சியில் அந்த அம்மா வந்து காவிரி கலை சொல்லி நாடகம் நடத்துகிறாங்க. அது அந்த மெடிக்கல் காலேஜுக்கு பணம் சேர்க்கறதுக்காக போட்ட நாடகம். 68 நடந்த நாடகத்தை 84 இங்கே கொண்டாந்து மதுரையில் போடுறாங்க. 82 ஆமாம் 82 போடுற போது அந்த அம்மா அப்பா தான் மேடையில் எம்ஜிஆர் சொல்கிறாரு, தம்பி வீரப்பா, நான் எதை நினைக்கிறவனோ அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்ன்றாரு. இது அங்கே நடந்த டயலாக். அதுக்கு பிறகு அந்த அம்மா உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தால் இவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், அது ஏதோ கீப்பராக மாத்திரம் இருக்கும் அப்படின்னு இவர் நினச்சார். அந்த அம்மா பாலிடிக்ஸ்குள்ளே மூக்க நிலையிறாங்க. உடனே இவர் பார்த்து, என்னடா தப்பாக போச்சே நம்ம கொண்டாந்து விட்டதுன்னு சொல்லிட்டு தம்புச்செட்டி தெருவில் ஒரு கூட்டம் போட்டு வசந்த சேனை புகுந்து விட்டார் அப்படின்றாரு. அதுலேருந்து தான் கிளிக் ஆகிடுது. சரி சார், அப்புறம் அதாவது நீங்கள் ஒரு பாப்பாத்தியை எப்படி அதிமுகவில் சேர்க்கலாம், பெரியாருடைய கொள்கைக்கு முரணானதுன்று ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிங்கல்ல? ஆமாம், அது சரிதானா? ஒரு இனம், ஒரு சமுதாயம், ஒரு இதுதானே. ஒரே விஷயம் வச்சுவாங்க, இந்திரன் கட்டதும் பொன்னாலே அந்த சந்திரன் கட்டதும் பொன்னாலேன்னு ஒரு பாடலே உண்டு. அப்ப நாம எம்ஜிஆர் கட்டது ஜெயலலிதா, அவரே அறிக்கை விடுறாரு கடைசியில, நான் வந்து என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு, இந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்து வரம்பு மீறி அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தது தவறா போச்சு, அது நமக்கே துரோகம் பண்ணுது, வேற கட்சி அமைக்கிறது பார்க்கறது, என்னையே கட்சியை விட்டு நீக்கிட்டு பதவியை வாங்க முயற்சி பண்ணுது, அதனால யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட்டார். அவரே தான் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் செங்கோல் கொடுத்தார் இல்ல ஜெயலலிதா, அது வந்து தனக்கு பிறகு இவர்கள் தான் வாரிசுன்னு சொல்லியிருக்காரு இல்ல, சொல்லாமல் ஜெயலலிதா. நான் சொல்றேன், பெண்ணுக்கு என்னைக்கு நீங்க அடிமை ஆனீங்களோ அன்னைக்கு பிறகு அவங்க நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் ஒரு சொல்றத கேளுங்க. இக்கட்டான நிலையில ஒருத்தனை கொண்டாந்து அந்த செங்கோலை எடுத்துட்டு சொல்லிட்டு இதை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது பொது வழியில் நல்லா தெரியுது, பொது வழியில் தான் நடக்கும். அது எம்ஜிஆரின் அடுத்த வாரிசுன்னு அரசு நினைக்கிறீங்க. அவரு வந்து வேற வழி இல்லை. இப்ப திருச்சியில நான் மாவட்ட செயலாளர், நான் வச்சதுதான் சட்டம். அங்கே ஒருத்தன் ரவுடியா இருக்கான், அவனும் கட்சியில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா, கட்சியில் மேடையில் எல்லாம் கூட்டம் நடத்திட்டு இருக்கிற போது திடீர்னு 2 மாலையை எடுத்துகிட்டு வருவான். வந்துட்டு எனக்கு ஒரு மாலையை போட்டு, ஐயா இந்த மாலையை எனக்கு போடுங்க, பாராட்டி போடுங்கன்னு அந்த இடத்துல நேராக கொடுக்குறான். மேடை நாகரிகத்துக்காக அவனுக்கு நான் மாலை போட, இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸை மிரட்டுவான். இதெல்லாம் வேற, இது உங்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு புரியாது. இதெல்லாம் புரியணும்னா கொஞ்சம் விவரம் தெரியணும். உண்மையில எம்ஜிஆர் ஜெயலலிதா கொஞ்சம் துரோகம் செஞ்சிருக்காருல. 1989 அமெரிக்கா புரூக்ளின் மருத்துவம் இருந்தப்ப சட்டமன்ற தேர்தல் சுற்றி வந்து எம்ஜிஆர் ஆட்சி கட்டில் அமைச்சார் இல்ல, அப்ப அவங்க பார்க்கவே இல்லையே, இது நியாயமா? எம்ஜிஆர் நான் சொல்றது, எம்ஜிஆர் அப்பயே அந்த அம்மாவை புறக்கணிச்சிட்டாரு. போய் அவளை வந்து கட்சியில் சேர்க்கல, சீட்டு கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. அவளாக போய் இந்த கூட்டங்களுக்கு அவளாக போய் வேண்டியவங்களை பார்த்து கூட்டம் நடத்திட்டு வந்ததை தவிர ஆரம் வீரப்பன் தான் அப்புறம் எல்லாமே ஆனால் ஆரம் வீரப்பன் எடுத்து செஞ்சார். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் சூறாவளிய பிரச்சாரம் செஞ்சது ஜெயலலிதா தானே. நான் உங்களை கூப்பிடல, நீங்களா போய் பிரச்சாரம் பண்றீங்க. சூறாவளியா சுத்துறீங்களோ சும்மா சுத்துறீங்களோ அது வேற விஷயம். ஆனால் நான் கூப்பிடல, நாங்கள் தான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணலை, உங்களை ஒதுக்கிட்டோமே.
அப்படின்னா எதுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்தா, அது சத்துணவை பிரச்சாரம் செய்வதற்கு அந்த பதவியெல்லாம் கொடுத்தா திரு எம்ஜிஆர் அவர்கள்? இதெல்லாம் ஆரம்பத்துல கொடுத்தது. ஆமா சார். அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடு நீக்கியாச்சு. அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தியுடன் சேர்ந்து ஜெயலலிதா சதி செஞ்சதுன்றீங்களா? எம்ஜி ராஜீவ் காந்தியுடன் சேர்ந்து ஆமா ஜெயலலிதா சதி செஞ்சார்கள். ஆமா, ராஜ்யசபா உறுப்பினரா அப்ப. ஆமா, அதான் உண்மை. ஆமா, அந்த அவருடைய பதவியை பிடிப்பதற்கோசரம், அந்த முதல்வர் பதவி பிடிப்பதற்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆருக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. ஆமா, எம்ஜிஆர் கொடுக்கல. இந்த அம்மா போறாங்க ராஜீவ் அங்க டெல்லிக்கு ராஜ்யசபாவுக்கு போனாங்க. அங்க இருக்கிறவங்களை மடியில போட்டுக்கிட்டா அவங்க இவங்க சொல்றது ராஜீவ் காந்தியே கவர்னர் மாளிகையிலே கொண்டாந்து 2 பேரும் இருந்தது. அப்பதானே எம்ஜிஆர் வந்து இழுத்துட்டு போறாரு. அப்படி அவ்வளவு தூரமா அவ்வளவு மோசமான எம்ஜிஆரை மிரட்டுவதற்காக சொல்றது கேளுங்க. எம்ஜிஆரை மிரட்டுவதற்காக ஒரு வேலையும் இல்லாம ராஜீவ் காந்திக்கு வர சொல்லிட்டு கவர்னர் மாளிகையில 2 பேரும் இருக்கிற தகவலை சிஐடி பிரான்ச்சுக்கு அந்த அம்மாவே சொல்லி அவங்க எம்ஜிஆர் கிட்ட சொல்லி எம்ஜிஆர் ராத்திரி 12 மணிக்கு வந்து அந்த கவர்னர் மாளிகையில் வந்து பார்த்துட்டு இவளை இழுத்துட்டு போறாரு. அவ்வளவு என்ன சார், இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. உண்மையில ஷாக்கா இருக்கு. பாலிடிக்ஸ்ல ஷாக்கெல்லாம் சாதாரணம் தான். சரி சார், உண்மையிலே ராமாவரம் தோட்டம் எதுக்கு எம்ஜிஆருக்கு சொல்லுங்க சார்? சகல விதமான வேலைகளுக்கு தான். சகல விதமான வேலைகளுக்கு அவருக்கு. அப்பனா அங்க நிறைய பேர் தர்மடி வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா? நான் யாரையும் பார்க்கல, அவர் அடிச்சதையும் பார்க்கல, நான் இதை ஒன்றும் பார்க்கல, நான் பார்த்தது கிடையாது. அங்க தனி ரூமும் இருக்குன்னு சொல்றாங்களே. ரூம் நிறைய இருக்கும். சும்மா சொல்லு, அதாவது நிறைய பேர் கதைகளை சொல்லுவான். அதுக்கெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்லுவேன். தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன், தெரியாத நான் சொல்ல முடியாது. அப்போனா சரி சார், உண்மையிலே இன்னைக்கு அதிமுக 2021 வரைக்கும் ஆட்சி நடந்த பிறகு, எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா தானே அந்த கட்சியை கொண்டுட்டு வந்தாங்க. இது வேற யாருன்னா போயிருந்தா அந்த கட்சி காணாம போயிருக்கும். இல்ல ஒன்றும் இல்லை. உங்க பேர் என்ன? குட்டிக்கண்ணன். குட்டிக்கண்ணனே வந்துருந்தா கூட ஆட்சி பண்ண முடியும். ஆண்டா பணம் வருது, அதிகாரிகள் இருக்கிறான், காவல்துறை இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரு கழுத குதிரை கூட ஆட்சி பண்ண முடியும். இதுதான் உண்மை. வெற்றி பெறணும் இல்ல, அந்த கட்சி வெற்றி பெறும் இல்ல. வெற்றி மக்கள் அப்படிப்பட்ட மக்களை தயாரிச்சு வச்சுக்கிட்டா அவன் வெற்றி பெறும். அதுக்குதான் விளம்பரம் இருக்குல்ல. நீங்க நடிகைன்ற ஒரு விளம்பரம் இருக்கு, எம்ஜிஆர் இருக்கு, ரெட்டையில இருக்கு, கட்சி இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடுறோம். அதான் உண்மை. இதுல ஜெயலலிதாக்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லைன்றீங்களா? எதுல? இந்த இது 89க்கு அப்புறமா 91, 2011, 2011, 2016 இந்த தொடர்ந்து ஆட்சிக்கு பண்ணது யார் வேணாலும். மக்கள் ஏமாந்து போயிருந்தா, மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டால், மக்களை வந்து மிஸ்பரிசம் பண்ணி வச்சிருந்தா யார் வேணாலும் ஆட்சி நடத்த முடியும். அதுதான் உண்மை. ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில என்ன தவறு நடக்கல? எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை எப்படி வாங்கினா? எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்க போது சொன்னாரு, நானோ என்னுடைய உறவினர்களோ தமிழ்நாட்டிலோ வேறு வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் நிலம் வாங்கினாத நிரூபித்தால் நான் தூக்கில் தொங்குவதற்கு தயார்னாரு. இந்த அம்மாவுக்கு எதுக்கு இப்போ? இந்த அம்மாவுக்கு இந்த கோட்டை கொத்தலங்கள் எதுக்கு இவ்வளவு? எதுக்கு ஹைதராபாத் நடிகையா இருந்த போது பண்ணது, அதெல்லாம் நான் வரல. கொடநாடு எதுக்கு உனக்கு? இப்ப சாதாரண எம்எல்ஏவா இருந்து, இப்ப நானே இப்ப கூட சொல்றேன், போகிறேன், ஒரு திருநெல்வேலி போகிறேன், பிடபிள்யூடி மகளால் இப்போ ரூம் கொடுறான்னு சொன்னால் கொடுக்குறான். ஆலியாக இருந்தால் கொடுத்துருவோம். அது சர்க்கியூட் ஹவுஸில் ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த இது உண்டு. ஒரு சீஃப் மினிஸ்டர் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் அவன் கொடுத்துட போகிறான். அது வசதியோடு கொடுக்க போகிறான். உனக்கு எதுக்கு அவ்வளவு? சரி சார், இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறதா? நீங்க அந்த கட்சியில நான் சொல்றது தோன்றும் போது அதுக்கு நீங்க ஒரு முக்கிய. சரிங்க, கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அது கட்சி அல்ல, அது வந்து ஜெயலலிதா கட்சி. அது அதிமுக அல்ல. பெயர் பலகை நீங்க வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்க, அவ்வளவுதான். அதிமுக என்றால் நேர்மையா, ஒழுங்கா, நாணயமா,
தூய்மையான ஒரு ஆட்சி நடந்தால் தான் அதுக்கு பேர் தான் அதிமுக. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இப்போ நான் இன்னைக்கு வேறு வேஷ்டி கட்டேன். எப்போ இது வரைக்கும் இந்த அண்ணாடிஎம்கே வேஷ்டி தான் கட்டுவேன். இன்றைக்கி தான் மாற்றிட்டேன். அது வேறு என்ன காரணம்னு தெரியல. எதுக்காக சொல்ல வரேன்னா, அதிமுக ஒரு தூய்மையான புனிதமான ஒரு இயக்கம், நல்லது செய்யணும்னு உருவான ஒரு இயக்கம். அதை எம்ஜிஆருக்கு பிறகு அது இந்த இயக்கத்தை வேற அதாவது தவறான வேலைகளுக்கே பயன்படுத்திட்டாங்க. கண்டவனை கூப்பிட்டு யார் வந்து முதல்ல சீட்டு கொடுக்குற போதே நடராஜன்கிட்ட காசு கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. காசு வாங்கிட்டா எம்ஜிஆர் கொடுத்தாரு. அதனால் இது வந்து கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. ஆக்கி இப்போ சசிகலா கண்டெய்னராக பணம் எடுத்துகிட்டு போகுது. எம்ஜிஆர்கிட்ட பணம் இருந்தது, நான் தான் பணம் இல்லை என்ன பண்ணுறது ஸ்டுடியோ வச்சுக்கணும்னு சொன்னாருன்னு நானே. எம்ஜிஆர் விட்டு அது கண்டெய்னர் கணக்கில் பணம், இதெல்லாம் கொள்ளையடித்த பணம் தானே. அதனால் பேர் மாத்திரம் அதை வச்சுக்கிட்டு இருந்தால் பத்தாது. பேர் வந்து சொல்லு இல்லை, எம்ஜிஆர் ஒருத்தர் சொல்லிடுறார், 1000 ஆண்டுகள் இந்த அதிமுக கொடி பறக்கணும்ட்டு ஆசைப்பட்டார். அது இனி வாய்ப்பில்லை மாதிரி சொல்றீங்க. இல்லைங்க, அவருடைய இல்லை, அவருடைய உயில் எடுத்து படித்து பாருங்க. உயில் அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்சியை தொடர்ந்து நடத்தலாம், நடத்தாவிட்டால் இங்கே இருக்கிற தலைமை கழகம், அந்த ஆலந்தூரில் இருக்கிற மார்க்கெட் கடை, மற்ற பில்டிங், அது இதை குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் எழுதினாருன்னா கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தமா? இல்லை. என்ன அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் நடத்தினா அதுக்கு யார் பொறுப்பு? ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா எம்ஜிஆர் மறைந்தவுடனே அதிமுகவை கலைத்து விட்டு இல்லை, நிலைமைகள் சரியில்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் கலைத்து விட்டேன்னு சொல்ல முடியாது. அது வந்து எதேச்ச அதிகாரம். நீங்கள் சொல்கிறது அப்படிதான். இல்லை, நான் சொல்கிறேன் இன் பிட்வீன் த லைன்ஸ், இதுதான் உண்மை. அவர் அந்த உயிரில் என்ன எழுதியிருக்காருன்னா, இதை மாதிரி எனக்கு பின்னால் பின்னால் இருக்கிற கட்சி நடத்தலாம், ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதாவை அவர் நீக்கிட்டார், நடத்தலாம், இல்லாட்டி அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவர் முடிச்சிடுறார். அப்போ அவர் நடத்தணும்னு நினச்சாருன்னு அர்த்தமா? இல்லை, அவ்வளோதான். உண்மையிலே பல தெரியாத விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.